புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு இந்த மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தை எப்படி நம்ம கையாளணும், இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதுதான் இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம டீட்டெயிலாக பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி. அவங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த மெனோபாஸ் அப்படின்னும் போது இந்த 40+ வரும்போது தான் இருக்கும். ஆக்சுவலி கரெக்டான ஏஜ், கரெக்டான வயது வந்து மெனோபாஸ்க்கு எப்படி இருக்கணும், இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் டாக்டர்? ஆக்சுவலாக எப்படி வந்து மெனார்கி அந்த மாதவிடாய் ஏஜ் அட்டன் பண்ணுறது முக்கியமோ அதே மாதிரி மெனோபாஸ் முக்கியம். இப்போ இந்த மெனார்கிங்கிறது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 வயது இருந்தது. இன்று 10 வயது 9 வயது அப்படின்னு குறைந்த மாதிரி இந்த மெனோபாஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நமது பெண்கள் வந்து 60 வயது வரைக்கும் இருந்தாங்க. 55லேருந்து 60 வயது வரைக்கும் இருந்தாங்க. அதனால தான் அந்த பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய காரணங்களால் எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், நிறைய வந்து அவங்களுக்கு அந்த ஒவேரியன் ரிசர்வ் வந்து பல காரணங்களால் குறைஞ்சு போகிறது. இந்த மாதிரி காரணங்களால் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏர்லி மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு 32லேருந்து ஒரு 38 வரைக்கும் இருக்கிறத ஏர்லி மெனோபாஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆனால் ஒரு 43 வயதில் இது பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மெனோபாஸாக தான் ஒரு காலத்தில் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து எப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50. ஸோ இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ 45லேருந்து 50, 55 கூட வரைக்கும் கூட ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இருக்காங்க. ஏன் இந்த மெனோபாஸ் அவ்வளோ சீக்கிரம் வரக்கூடாது அப்படின்னா, ஏன்னா மெனோபாஸ் ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பெண்களுக்குரிய ஹார்மோன் குறைந்து போயிடும். சரி. அதிலும் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரடைப்பு போன்ற விடயங்கள்லாம் நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அவ்வளோவா கிடையாது. இல்லைன்னு கிடையாது, இன்சஃபிஷியன்சி அவ்வளோவா கிடையாது. பெண்களுக்கு அந்த ஹார்மோன் இருப்பதால் தான் என்ன அப்படின்னா அந்த மாரடைப்பு அவ்வளோங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வர்றது கிடையாது. எந்த பெண்களுக்கெல்லாம் இப்பொழுதுக்கு இருக்க நிலைமையில் அந்த 30s யாரெல்லாம் ஏர்லி மெனோபாஸ் ஆகுறாங்களோ அந்த பெண்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியம். அப்போ ஏன் அந்த மாரடைப்பு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சரியில்லை, ரத்த நாளங்கள் பாதிக்கப்படுதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய காலம் அந்த நேரத்தில் மெனோபாஸ் இல்லை அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலங்களை வந்து பார்த்திங்கன்னா பெரிமெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலாக இன்றைய கால சூழ்நிலையில் ஒரு 40 வயதுலேருந்தே அந்த பெண்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது ஓவரால் நைட்டோ இல்லை ஒரு ஷார்ட் டூரேஷன்லேயோ நடக்கிறது கிடையாது. 40 இயர்ஸ்லேருந்தே அவங்களுக்கு மெல்ல மெல்ல வரும். அப்போ என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விடயமாக என்ன, அந்த ஹார்மோன்ஸ் குறிக்கும் பொழுது பெண்களுக்கு உடல் பருமன் வந்து ஏற்பட வந்து ஆரம்பிக்கும். ஓகே. அந்த 40 இயர்ஸ் இதுனா. ஸோ உடல் பருமன் ஆரம்பிக்கும் பொழுது என்னென்னா நம்ம முன்னாடி பல தடவை பேசியிருக்கோம், உடல் பருமனுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஸோ அப்போ டயபெட்டிஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டோ இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஹார்மோன்ஸ் குறையும் பொழுதே அவங்க உடலில் வந்து மாற்றம் வந்து ஏற்படும். உடலில் வந்து ஒரு வறட்சி வந்து ஏற்படும். ஸ்கின் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரைனஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பித்து வறட்சி தன்மை இருக்கும். தூக்கம் சரியாக வந்து இருக்காது. அதுவும் தூக்கம் சரியில்லாமல் இரவு நேரங்களில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அவங்க யூரின் போகிற நிலைமை வந்து ஏற்படும். ஓகே. அவங்க டயபெட்டிக்காக இருக்க மாட்டாங்க, ஆனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரின் போவாங்க. யூஸ்வலாக இந்த ஸ்டேஜஸில் வந்து பெண்களுக்கு வந்து யூட்ரஸும் கொஞ்சம் பல்கியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறதா இருக்கும். காலையில் நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ காலையில் விழிக்கும் பொழுது என்னென்னா மலச்சிக்கல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ அப்போ மலச்சிக்கல் ஏன் ஏற்படுதுன்னா அது பல்கியாக இருக்கிறதும் ஒரு விஷயம், பல்கி யூட்ரஸும் ஒரு விஷயம். இரவெல்லாம் தூங்காமல் இருக்கிறதுனால அந்த ஹார்மோனல் இதனால யூஸ்வலாக நம்ம கால் பிளாடர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட இந்த பித்த நீர் இது வந்து கொஞ்சம் ஸ்லெட்ஜாக ஃபார்ம் ஆகுறதுனால மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஃப்ளாஷஸ் தான் நிறைய பெண்களுக்கு இருக்கும். அது அவங்களுக்கு இதுதான் அப்படின்னு தெரியாது. அப்படியே ஏதோ உடம்பு உஷ்ணமாக இருக்க மாதிரி இருக்கும், வியர்க்கிற மாதிரி இருக்கும், குறிப்பாக இரவு நேரங்களில்
தொடைப்பகுதிகளில், அதுக்கப்புறம் அக்குள் பகுதிகளெல்லாம் தசை வந்து கொஞ்சம் அதைத்து காணப்படுற மாதிரி அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறப்ப நார்மலாக வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 40s அப்படிங்கிறப்ப 40s அந்த 55 அப்படிங்கிறப்ப யூஸ்வலாக குழந்தைகள் வந்து வளர்ந்துருவாங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து அவர்களுக்குரிய அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறப்ப அதில் வந்து அவங்க போட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்குவாங்க. ஸோ டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறதுனா தன்னுடைய ஹெல்த்தை வந்து அவங்க பார்க்குறதே கிடையாது. அதனால் உடல் பருமன், அதனோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய நோய்கள் இதெல்லாம் ஏற்படும் பொழுது என்னென்னா மனநிலையில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் இதாக டல்லாக வந்து ஆயிடுவாங்க. ஸோ ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய அதெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு நிறைய சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறதுனால படபடப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்கும். அது கோபமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, பதட்டமாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேர் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, சில பேர் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சீரியஸாக வந்து நிறைய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து ஏற்படும். ஆனால் இது தடுக்க முடியாத ஒரு விடயமா அப்படின்னா கிடையவே கிடையாது. சரி, நமது பெண்கள் முன்னாடியெல்லாம் காலத்தில் எல்லாமே இதோட சேர்ந்து வீட்டு வேலைகளும் செய்து வெளியில் கழனிகளில் போய் வேலை செஞ்சு எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நேரத்தில் அவங்க ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா நம்ம ஹார்மோன் குறையுது. ஸோ இதுக்கு ஒன்றே ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுக்கணுமா அப்படின்னா நேச்சுரலாக நம்ம ஹார்மோன்ஸ் குறைஞ்சி போயிடுது. ஓகே, நம்ம ஏன் அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டு வரும், அது அந்த ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் இருக்கிறத எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஸோ இந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புகள் மூட்டுகள் எல்லாம் வலி வரும். ஏன் வலி வருது அப்படின்னா இந்த சூழ்நிலையால் இந்த பெண்கள் என்ன செய்கிறது இல்லை, கொஞ்சம் ஆக்டிவ் லைஃப்பில் வந்து இருக்கிறது கிடையாது. ஏதோ செய்கிறது, சமைக்கிறது, எல்லாருக்கும் கொடுக்கறது, என்ன மிஞ்சி இருக்கோ அதை சாப்பிட்றது, சோர்வாக போய் உக்காந்துடுறது, இல்லை இன்றைக்கி வந்து நிறைய மீடியாஸ் இருக்குது அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இருக்காது. மஸ்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னொடனே என்ன ஆகும் அப்படின்னா மசில் நல்லா இல்லைன்னா போன்ஸ் வந்து வீக் ஆகும். யூஸ்வலாக என்ன சொல்கிறேன்னா இந்த ஏஜில் வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்லாம் எடுக்கணுமா? முக்கியமாக சப்ளிமெண்ட்ஸாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உணவில் கால்சியம் எடுக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் எலும்புகள்லாம் தேய்மானமாகுமே. ஏன்னா இன்றைக்கு வரக்கூடிய விளம்பரங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் எடுத்தால் அந்த சப்ளிமெண்ட்டாக எடுக்கும் பொழுது நமக்கு தேவை மீறி போகும்பொழுது அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். சிறுநீரகத்தில் கற்களோ இல்லை வேற எங்கேயாவது எலும்புகளில் பாதிப்புகளோ இரத்த நாளங்களில் பாதிப்புகளோ போன்றவை வந்து ஏற்படும். அப்போ தசை நல்லா இருக்கணும்னா நல்ல புரதம் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். அசைவமாக இருக்கிறவங்க அந்த சார்ந்த உணவுகள் எடுக்கணும். சைவம் சாப்பிடுபவர்கள் மட்டும் இருந்தாங்கன்னா நல்ல பருப்பு போன்ற வகைகள், தானியங்கள் போன்ற வகைகள், முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து நம்ம நல்ல ஃபர்மெண்டேஷன், இந்த கேழ்வரகு கூழ், கம்பங்கூழ், இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். அப்போ நம்ம தசைகள் நல்லாயிருக்கும், கால்சியமும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா வாக்கிங் போகிறது, நம்ம கைகள் கால்கள் சூரிய நமஸ்காரம் பண்ண முடிஞ்சதுன்னா ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் சூரிய நமஸ்காரம், இல்லை என்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ண முடியுமா, இல்லை கை காலை சும்மா நீட்டி மடக்கிறது, குனிஞ்சு நிமிர்றது, தனக்காக ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் அவர்கள் ஒதுக்குனாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க தெளிவு கிடைக்கும். அவங்களுடைய நல்ல என்ன சொல்கிறது இன்பத்திற்குரிய ஹார்மோன்ஸ், எண்டோர்ஃபின், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்ல இதாகும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விதத்தையும் இது சரி இது தவறு அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம உருவாக்கப்படுவோம். ஏன்னா நம்ம ஹார்மோன்ஸ் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது சரியா அது சரியா அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்து இருப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம் உடல் நமக்கு பாரம் இல்லாமல் இருக்கணும், நாம் அடுத்தவருக்கு பாரம் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நாளொன்றுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம், வாரத்தில் 5 நாட்கள், வெறும் 5 நாட்கள் இந்த மாதிரி இது பண்ணிட்டு நல்ல உணவு முறை, சீரான உணவு முறை வந்து எடுக்கணும். செயற்கையாக எதுவும் இல்லாமல் சீரான உணவு முறை. சப்ளிமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற அவசியம் ஒருபோதும் இல்லை. இந்த மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மெனோபாஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் மெனோபாஸும் அவங்க 100% ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வந்து வாழலாம். சரி, அதாவது பெண்கள் வந்து அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை கூட கவனிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க டாக்டர். மெனோபாஸ்க்கான காரணங்கள் என்ன, நம்ம எப்படி இதை கையாளணுன்ற விஷயத்த சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார்.
குட் மார்னிங். உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என்னோட பேர் அப்துல் மேடம். என்னோட பையன் 12 வயசு ஆகுது மேடம். தொடர்ந்து கேள்வி கேளுங்க சார். அவனுடைய வந்து கை விரல் நகத்தை சுத்தி, அப்புறம் கால் விரல் நகத்தை சுத்தி, உதடு பகுதிகள்ல மோஷன் போற இடத்துல மலத்துவாரம் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் ஒயிட்டா இருக்குது மேடம். ஓகே, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. ஓகே, 3 வருட காலமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எங்க வந்தது? ஃபர்ஸ்ட் உதட்டுல இருந்தது மேடம். அப்புறம் கையில வந்தது, கை விரல்கள்ல. ஓகே ஓகே. அப்புறம் ஆசன வாயில இருக்கு. ஆசன வாயில இருக்குது, கால் விரல்ல சுத்தி இருக்குது மேடம். ஓகே, வேற உள்ளங்கையிலயும் வந்திருக்குது. உள்ளங்கையிலயும் வந்திருக்கு. வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அவருக்கு? எதுவுமே பிரச்சனை இல்லை மேடம். தைராய்டு இருந்தது, தைராய்டுக்கு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கோம். தைராய்டு எவ்வளவு காலமா இருக்கு? அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது மேடம். இப்போ ஒரு 1 வருஷமா கண்ட்ரோல் ஆகி நல்லா இருக்குது மேடம். மாத்திரையானா இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படிதானே? இப்ப மாத்திரை கண்டினியூ பண்ண சொல்லிருக்காங்க. 6 மாசத்துக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். தைராய்டுன்னு சொல்லிட்டு 50 mg இப்ப தந்துட்டு இருக்கோம் மேடம். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சகோதரரோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தை வந்து 12 வயது குழந்தை தான். கண்டிப்பாக அதே மாதிரி 3 வருட காலமாக இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயதுலேயே அந்த குழந்தைக்கு ஹைப்போதைராய்டு வந்து வந்திருக்கு. பட் இங்கே ஒன்று புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் என்ன அப்படின்னா, மாத்திரைகள் நாங்கள் சாப்பிட்றோம், அது நார்மல் இருக்குன்னா பிளட்ல மட்டும்தான் நார்மலாக வந்து அது இருக்கும். ஆக்சுவலாக அந்த தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது பயங்கரமாக வாஸ்டாக நம்ம ஒரு சின்ன செல்ல இருந்து பெரிய உறுப்பு வரைக்கும், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதோட ஆதிக்கம் அதிக அளவு. இப்போ இந்த நீங்கள் என்ன பண்ணுங்க சகோதரரே, இப்போ உங்கள் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஆன்டிபாடிஸ், நீங்கள் மருத்துவரை கேட்க வேண்டாம், நீங்கள் நார்மலாகவே லேபில் போய் தைராய்டு ஆன்டிபாடிஸ் அப்படின்னு இருக்கு, தைராய்டு பெராக்சிடேஸ் ஆன்டிபாடிஸ், மைக்ரோசோமல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி வந்து பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த வயதில் வரக்கூடியது சாதாரண சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டு கிடையாது, ஆட்டோ இம்யூன் தைராய்டு ஆன்டிபாடிஸ், அந்த ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, உங்கள் குழந்தையோட அந்த தைராய்டு செல்களையே உங்கள் குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அளிக்குது. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கின் ப்ராப்ளமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்குரிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இப்படி தான் அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு முடக்குவாதமாக வரலாம், ஒருத்தருக்கு சொரியாசிஸாக வரலாம், ஒருத்தருக்கு தைராய்டாக வரலாம், ஒருத்தருக்கு சர்க்கரை நோயாக வரலாம். இந்த டைப் 2 டைப் 1 இல்லாமல் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1.5 அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோய் இருக்குது. அது பல பேருக்கு வந்து சொல்லப்படுவதே வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வருவதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுப்புற சூழலில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள். ஸோ இந்த மெலானின் அந்த செல்க்கு வந்து தோலுக்கு வந்து நிரம்பி கொடுக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செல்கள் வந்து தன்னால் வந்து அழியப்படுது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக சித்த மருத்துவத்தில் வந்து சித்தர்கள் வந்து சில இடங்களில் வரக்கூடியதற்கு வந்து தீர்வு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தைராய்டு ஆன்டிபாடிஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மருத்துவரிடம் எடுத்துகிட்டு போய் கேளுங்க, டாக்டர் நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க, உங்கள் TSH லெவல் நார்மலாக இருக்குது, இந்த ஆன்டிபாடிஸ் லெவல் குறையுமா அப்படின்னு கேளுங்க. குறையாதுன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. தைராய்டு ஆன்டிபாடிஸ் குறைவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உணவு முறையை மாற்றணும். நம்ம இந்த நம்மளை சுற்றி இருக்க தவறையெல்லாம் மறந்துட்டு ஒரு நேர்த்தியான பாதையில் போனால் உங்களது பையனுக்கு தைராய்டுக்கு மாத்திரைகள் இல்லாமல் இருக்கலாம். அடுத்த விஷயம், இந்த யூஸ்வலாக இந்த ஒயிட் பிக்மெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதற்கு டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வெளியே போட்டால் நார்மல் ஆகுமா அப்படின்னா ஏற்றுக்கொள்வதற்கு சில கடினமான ஒரு விஷயந்தான் சகோதரரே, கண்டிப்பாக மாறாது. ஆனால் குழந்தை இப்படியே வந்து இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் சில மருத்துவ முறைகள் வந்து சிறப்பானதாக இருக்கும். சித்த மருத்துவம் தான், ஆயுர்வேத மருத்துவம் தான் அப்படின்னு கிடையாது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பூவா ரேடியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணி, அங்கே வந்து பார்த்திங்கன்னா மைல்டு பிக்மெண்டேஷன் கொடுப்பாங்க. இது பண்ணுவதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம் அந்த குழந்தைக்கு நிறமி வந்து கிடைக்கும். சரியா? ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், அங்கே கிடைச்சிருச்சு, அடுத்த இடங்களுக்கு பரவக்கூடாது பார்த்தீங்களா, அதற்கு உணவு முறை ஃபாலோ பண்ணும். அப்போ இந்த ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ், அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த வெண்புள்ளிகள் ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அது இனிமேல் அதிகமாக வராமல் இருப்பதற்கு, இல்லை வேறு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் வராமல் இருக்கணும்னா
உணவு முறையையும் மருந்து முறையும் நேர்த்தியாக வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தைராய்டு ஆன்டிபாடிஸை செக் பண்ணிவிட்டு உங்கள் மருத்துவரிடம் வந்து போய் நீங்கள் கேளுங்க, இது குறையுமா குறையாதா அப்படின்னு வந்து கேளுங்க. குறைய முடியாது அப்படின்னு சொன்னார்னா நேரில் வந்து பாருங்கள் சகோதரி. நன்றி. தேங்க்ஸ். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து சுதாமா. நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பொண்ணுக்காக. அவங்க வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வி கேட்கலாமா? வயது 30. பேசுங்க, தொடர்ந்து உங்கள் கேள்வி கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. அவன் பாப்பாவுக்கு வந்து பிசிஓ இருக்கு. ஓகே. எம்இ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே இருக்கு. ஓகே. கல்யாணமும் டாக்டரை கேட்டு கல்யாணம் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருந்தாங்க. ஒரு கருவும் நின்றுது. 20 வாரம் இருந்துட்டு அவங்க யாரும் கலத்திட்டு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏன், என்ன காரணம்? அது வந்து மூளை வளர்ச்சி சரியில்லைன்னுட்டு. ஓகே. இப்போ மறுபடியும் ஒரு 6 மாசம் ரெகுலர் ஆனா மறுபடியும் ஒரு 3 மாசம் அப்படியே இர்ரெகுலர் பீரியட்ஸாவே இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வுங்க? ஆக்சுவலாமா பிசிஓஎஸ் இருந்தது அப்படின்னா குழந்தை குறைபாடாக பிறக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது மாதிரி பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கருத்தரிக்க முடியாது அப்படிங்கக்கூடிய இதுவும் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ உங்கள் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயது ஆகுது. திருமணம் ஆகி எவ்வளோ காலம் ஆகுது? 2 ஆண்டு. 2 ஆண்டுகள் ஆகுது. ஸோ இந்த 28 வயது வரைக்கும் அவங்க பீரியட்ஸ் ரெகுலராக இருந்ததா? இல்லை. அப்போ எம்இ படிக்கும் பொழுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 21 வயதுல இருந்தே அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக தான் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு முன்னாடி ரெகுலரா இருந்ததா? 28 நாளும் 30 நாட்களுக்கு ஒரு தடவை. உடல் பருமன் அப்படிங்கிறது இப்ப ஏற்பட்டிருக்கா? இல்ல, நார்மலா தான் இருக்காங்க. எவ்வளவு இருக்காங்க? வயிறு 60 கிலோ இருக்கா. வயிறு மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. வயிறு ஏன் பெருசா இருக்கு? அடி ரொம்ப இல்ல, லைட்டா. ஓகே. இப்போ ஆக்சுவலாக இந்த குழந்தை வந்து மால்ஃபார்மேஷன் அதுக்கும் இந்த பிசிஓஎஸ்க்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. சரியா? திருப்பி இந்த மாதிரி ஆகுமா அப்படிங்கிறது பண்ணாதீங்க. ஆனால் பிசிஓஎஸ் இருக்கும் பொழுது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும். ஏன்னா இந்த பிசிஓஎஸ் இருப்பவர்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அவ்வளோ வந்து சீராக இருக்காது. கருமுட்டையானது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஒரு முழுமையான வளர்ச்சி ஏற்படாது. அதாவது வெளியில் ஒரு கோட்டிங் இருக்கும், உள்ளே ஒன்று இருக்கும். ஸோ இந்த வெளியில் இருக்க இது வந்து வெடிச்சு தான் உள்ளே வரணும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த வெளியில் இருக்க கோட்டிங் அப்படியே திக்காக வளர்ந்து அப்படியே பாதியாக நின்றும். உள்ளே அந்த ஸ்பேஸில் அப்படியே நீர் கோர்த்து அப்படியே இருக்கும். இது எப்படி இருக்கும்னா அந்த செனப்பையில் அப்படியே ஒரு மாலை போன்று சுற்றி வந்து கோர்த்து இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே விடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது அதிகமாக இப்படி இருந்தது அப்படின்னா அதுலேருந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற பெண்களுக்கு ஆண் ஹார்மோனும் இருக்கும், பெண் ஹார்மோனும் இருக்கும். அதில் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாக இருக்கும் யூஸ்வலாக. ஆனால் இந்த சிஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதுலேருந்து ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தியாகும். அப்போ இது இன்டர்ன் என்ன பண்ணும் அப்படின்னா கருமுட்டையோட ஆரோக்கியத்தை குறைக்கும், கருமுட்டையோட கொள்ளளவையும் வந்து குறைக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, தாய்க்கு வந்து எப்பயுமே பொண்ணு கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த அடி வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிதாக இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஃபேட் டெபாசிட் ஆன மாதிரி இருக்குனாலே அவங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். யூஸ்வலாக வெயிட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு வயிற்று பகுதியில் தான் போடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணாலும் கடைசியாக குறையிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெல்லி ஃபேட் தான் கடைசியாக குறையும். ஸோ அப்போ அவங்கள நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள். ஒர்க் பண்ணுறாங்களா? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ நல்லா தூங்க சொல்லுங்கள். பகல் நேரம் கிடையாது, இரவு நேரத்தில் நல்லா தூங்கி காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இது பண்ண சொல்லுங்கள். AMH அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ரீசெண்டாக உங்களுக்கு செக் பண்ணாங்களா? கோயம்புத்தூர் தான் இருக்காங்க, செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இல்லை, ஆக்சுவலாக ஆன்டிமுலேரியன் ஹார்மோன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். ஸோ அதை பார்த்து தான் ஃபர்தராக நம்ம சிகிச்சை பண்ணணும். ஸோ பிசிஓஎஸ் இருப்பவங்க வந்து திருப்பி கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து உணவு முறையும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகலாம். அதுமாதிரி இந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு குறைபாடோடு இருந்ததுன்னா அது பிசிஓஎஸால் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ அடுத்து கருத்தரிக்கக்கூடிய குழந்தை நார்மலாக கருத்தரிப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் லட்சுமி மேம். நான் பெரம்பலூர்லேருந்து கூப்பிட்றேங்க. ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தாங்க மேம். உங்கள் வயது என்ன?
என் வயது 42ங்க மேம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம் எனக்கு வந்து கால் முட்டி வலிக்குதுங்க மேம். கால் முட்டி எவ்வளோ காலமா வலிக்குது? 2 வருஷமா இருக்குங்க மேம். முட்டி வலி இருக்கு, வீக்கம் ஏற்படுதா? இருக்குங்க மேம், வீக்கம் இருக்குங்க மேம். ஓகே, வீக்கம் இருக்கு. வேற தொட்டு பார்த்தா முட்டி சூடாக இருக்கா? அந்த மாதிரி இல்லைங்க மேம், அது மாதிரி வலி இருந்து தாங்கி தாங்கி நடந்து சூடாங்க. இப்ப அதெல்லாம் மாறி போய் கால் அப்படியே வலியை தாங்கி தாங்கி நடக்க வளைய ஆரம்பிச்சிருச்சுங்க மேம். ஓகே, அதாவது முட்டிக்கு கீழே கால்கள் இப்படி வளைஞ்சிருச்சா? ஆமாங்க மேம். ஓகே, இப்போ நீங்க 42 வயதுனா 40 வயதுலேயே இருந்திருக்கு. பீரியட்ஸ்லாம் ரெகுலரா இருக்கா? பீரியட் அவ்வளவா வராதுங்க மேம். ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே ஒரு 3 நாள் தாங்க மேம் இருக்கும். இப்பெல்லாம் வந்து 1 நாள் தாங்க மேம் இருக்கு. ஓகே, இது குழந்தைகள்? குழந்தை 2 இருக்குங்க மேம். இரண்டாவது குழந்தைக்கு வயது என்ன? அதுக்கு 15 வயசு ஆகுதுங்க மேம். ஓகே. அப்ப அந்த டெலிவரி டைம்னால வந்து ஒரு நாள் ஃபுல்லா யூரின் இறங்கலங்க மேம். அப்பையில இருந்து தாங்க மேம் தொட அந்த வயிறு எல்லாம் வந்து உப்புன மாதிரி தொடெல்லாம் வீங்கிட்டு நீர் கோத்த மாதிரியே இருக்குங்க மேம். ஓகே, அப்ப கொஞ்சம் நீட்டி மடக்க முடிஞ்சது. ஓகே, தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க மேம். இந்த கால் முட்டியை தவிர எந்த மூட்டுகளிலும் உங்களுக்கு வீக்கம், வலி, வேதனை எதுவுமே இல்லை? இல்ல, அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் காமிச்சா அவங்க ஒரு மாத்திரை கொடுத்தாங்க மேம். அதனாலயா என்னன்னு தெரியலைங்க மேம். ஆனா பாதம் வரைக்கும் வந்து வீங்கி இருந்ததுங்க மேம். அப்புறம் சுரக்காய் சாப்பிட்டா சரியா போயிடுச்சுங்க மேம். யூரிக் ஆசிட் செக் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணாங்க மேம். அதெல்லாம் இல்லைங்க மேம். எவ்வளவு இருந்தது யூரிக் ஆசிட்? 2.7 மேம். நான் கிரியாட்டினின் கேட்கல, யூரியா கேட்கல, யூரிக் ஆசிட் கேட்குறேன். அது தெரியலைங்க மேம். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, என்ன காரணமாக இருக்கும்னா. ஆக்சுவலாக இந்த சகோதரி வந்து வெறும் 42 வயது. ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க சொல்கிறத பார்த்தா க்ரானிக்காக இருந்திருக்கு, மூட்டுகளில் வலி, வேதனை. ஆனால் இன்னொன்று சொல்கிறாங்க, என்னதான் மூட்டு வலி, வேதனை இருந்தாலும் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம் வேரஸ் அப்படின்னு. ஸோ வேல்கஸ் மாதிரி அந்த கால்கள் வந்து அவங்களுக்கு பெண்டாக வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன மாதிரி காரணங்கள் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, மூட்டு வலிகள் மட்டும் இல்லை, உடல் பருமன் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கலாம். யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சொல்கிறாங்களே எனக்கு வந்து யூரின் போகாமல் இருந்தது, அந்த மாதிரி மேபி அதுக்கு ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜாக வந்து இருக்கலாம். ஸோ யூரிக் ஆசிட் இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, மூட்டுகளில் வந்து ஒரு வீக்கம், அந்த நீர் கோர்க்கிறது இருக்கும். இதில் அடிஷ்னலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூரிக் ஆசிட் அந்த இப்போ ஒரு அரிசியை நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அது உப்பி போகுதோ அதே மாதிரி இந்த எலும்புகளானது இந்த யூரிக் ஆசிட்னால அப்படியே ஒரு மாதிரி என்கார்ஜ்மெண்ட் ஆன மாதிரி ஆகும் போகுது. ஸோ என்கார்ஜ்மெண்ட் ஆன மாதிரி ஆகுங்கிறதுனால ஆங்கிள் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. முட்டி இப்படி இருக்கணும், மேலே ஒரு தொடை எலும்பு, கீழே 2 கால் எலும்பு. ஸோ இதை நடுவில் வந்து பெட்டலாக வந்து பொருதும். இப்போ இது என்கார்ஜ்மெண்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா ஆங்கிள் வந்து மாறி போயிடும். ஸோ ஆங்கிள் மாறி போகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்களானது வளைந்து வந்து ஏற்படும். இவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, அசோசியேட்டடாக எனக்கு பாதம் வரைக்கும் வந்து சில சமயம் வீக்கம் இருக்குது அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பாக முடக்குவாதம்லாம் இருப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா முடக்குவாதத்தில் மைக்ரேட்டிங் பாலிஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு இந்த மூட்டில் இருக்கும், ஒரு நாள் இன்னொரு மூட்டில் இருக்கும், அந்த மாதிரி போகும். 2 மூட்டுகள் மட்டும் இருக்குன்னா அந்த மாதிரி காரணங்களாக இருக்கலாம். சரி, இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் சிவியர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் இந்த வீக்கமானது ரொம்ப டெர்ஷியரி ஸ்டேஜில் தான் தாபிதம் ஜாஸ்தியாகி பாதம் வரைக்கும் வந்து வீக்கம் வந்து போகும். ஆனால் யூரினுக்கு போகிறதுக்கு ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு, இப்பவும் வீக்கம் வருது, கொஞ்சம் யூரின் நல்லா போனால் அந்த வீக்கம்லாம் குறையுது அப்படின்னா இவர்களுக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. சகோதரி, நீங்கள் உங்களோட சீரம் யூரிக் ஆசிடை ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அடுத்து வந்து சிஆர்பியை பாருங்கள். இன்னொன்று யூரினோட தொடர்புடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோசோ டைட்டர். யூஸ்வலாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருப்பவர்களுக்கு இந்த பாக்டீரியா ஜாஸ்தி ஆகும் பொழுதும் அது மூட்டு வலியை உண்டு பண்ணும். இந்த 3ஐயும் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3ல் ஏதோ ஒன்று உங்களுக்கு அதிகரித்து இருக்கும். அதற்கு ஏற்றவாறு சிகிச்சை பண்ணுறப்ப கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். பட் யூரின் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறனால அதிகமாக உப்பு, புளிப்பு, காரம் போன்றதை வந்து உணவில் கம்மி பண்ணுங்கள். பார்லி கஞ்சியை தினமும் ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக காலையில் எடுத்துக்கோங்க. பட் இது நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகாமல் மெயின்டைன் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் சிஆர்பி, சீரம் யூரிக் ஆசிட், ஏயோசோ டைட்டர் இது 3ஐயும் செக் பண்ணி பாருங்கள். நன்றி. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க?
எங்க பேரு நிஷா. ம் நாங்க திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு உங்கள் வயது என்ன? 36 வயதாகும். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். அதிகமா தலைவலி இருக்கு மேடம். வணக்கம்மா, எவ்வளோ காலமா இருக்கு? அது ஒரு 8 வருஷமா இருக்கு. ஓகே அம்மா இறந்தாங்க. ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப தனிமையில இருக்க மாதிரி இருக்கு. திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? திருமணம் ஆயிடுச்சு. குழந்தைகள் இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கான். அப்புறம் எங்க நீங்க தனிமையில இருக்கீங்க? இல்ல, அவங்க இறந்த உடனே நெஞ்சு வலியும் அதுக்கடுத்து பின்னாடி வலியும் வந்துடுச்சு. ஓகே. கை வந்து தூக்க முடிய மாட்டேக்கு. ஓகே. வலது கை. ஓகே. அது ரொம்ப படுத்தப்படுத்தியானே. அதுக்கடுத்து இப்போ ஓரளவு சரியாயிட்டேன். ஓகே. ஆனா ஒன் பை டிசீஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. என்ன வேலை பார்த்தாலும் பார்க்க முடியல முழுசா. வேறு எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? இல்ல, மாத்திரை எதுக்குமே எடுக்கல. தூக்கத்துக்காகலாம் ஒன்றும் எடுக்கல? இல்ல இப்ப தூக்கலாம் நார்மலா தான் மேடம் வருது. ஓகே. ஓகே. ஆனா என்ன வேலை செஞ்சாலும் முழுமையா செய்ய முடியல. ஓகே. அந்த தலை சுற்றல் வலி. ஆமா, தலை சுற்றல் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா கை தூக்க முடியாதது வலது கையா இடது கையா இல்ல ரெண்டு கைகளும்? வலது கை. வலது கை. ஓகே. உங்களுடைய வலது கைய உங்க காதுகளை ஒட்டி அப்படி ஒரு 90 டிகிரிக்கு தூக்க முடியல? எவ்வளவு ஆங்கிளுக்கு தூக்க முடியல? தூக்கலாம் முடியும் மேடம், ஆனா நெஞ்சோட சேர்ந்து வலிக்கு. ஓகே. ஆக்சுவலா என்ன அப்படின்னு வேற சளி தொந்தரவுலாம் அடிக்கடி இருக்கா உங்களுக்கு? சளி தொந்தரவு எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து பகுதியில் கம்ப்ரெஷன் இருந்திருக்கும். ஸோ அந்த கம்ப்ரெஷன்னா சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸோ டிஸ்க் பல்ஜோ அந்த மாதிரி ஏதோ கழுத்து சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பைனல் கார்டில் வந்து வெர்டிபிரல் காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அங்கிருந்து வரக்கூடிய நரம்புகள் நசுங்கப்படலாம். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய நரம்புகள் எங்கெங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்திற்கு, அது மாதிரி மேலே கழுத்து பகுதி, வலது தோள்பட்டை, வலது கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வலது மார்பு மேல் பகுதி, பின்னாடி இந்த நம்ம ஷோல்டர் பிளேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேற்பகுதிக்கெலாம் போகும். ஸோ யூஸ்வலாக எப்படி அப்படின்னா நம்ம அந்த வயர் சர்க்கியூட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய நரம்புகள் ஒவ்வொரு தசைகளுக்கும் போகும். எந்த பகுதி அதிகமாக நசுங்கப்பட்டிருக்கோ சேதமடைஞ்சிருக்கோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த தசைகள் வந்து ரொம்ப வீக்காகும், அங்கே ரத்த ஓட்டமும் சீராக இருக்காது. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கை தூக்க ஆரம்பிக்கும் பொழுது இங்கே யூஸ்வலாக பெக்டோரல் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் வலி வேதனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் மூமெண்ட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடாதீங்க. அப்படியே இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டு பெரிய ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி இருக்கும். உங்களால் கைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 டிகிரிக்கு மேலேயே தூக்க முடியாத நிலைகள் வந்து ஏற்படும். ஸோ நார்மலாக நீங்கள் வர்ம சிகிச்சையோ இல்லை ஃபிசியோதெரப்பியோ எடுத்து அதை கொஞ்சம் லூசன் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில்ஸை கொஞ்சம் லூசன் பண்ணிக்கணும். மசில்ஸை கொஞ்சம் லூசன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கேருந்து வரக்கூடிய நரம்புகள் இதை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வலி நிவாரண மாத்திரைகள் தேவைப்படாது. அது மாதிரி உங்களுக்கு மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது அனட்டமிக்கலாக நம்ம உடலில் முதுகுத்தண்டு வடத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. சரி, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், நார்மல் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் நான் யூஸ்வலாக எப்பயும் போல் இது பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப ஹெவியாக தூக்கக்கூடிய வேலைகள், ஸோ அந்த மாதிரி அந்த அலைன்மெண்ட் மாறாத மாதிரி வேலைகளை வந்து செய்ய வேண்டும். சில எக்ஸசைஸ் இருக்குது, ஆர்ம் எக்ஸசைஸ், அந்த மாதிரி எக்ஸசைஸை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. தலை சுற்றல் வராது, வலி வேதனை அந்த மாதிரி இல்லாமல் போயிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் சென்னையிலேருந்து சந்திரகலா பேசுகிறேங்க மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? என் பொண்ணுக்காக கேட்கணுங்க மேடம். என்ன வயதாகுது? அவங்களுக்கு 29 ஆகுதுங்க மேடம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு கன்சீவ் ஆனாங்க மேடம். எந்த வயதுலமா? 26ல கன்சீவ் ஆனாங்க மேடம். ஓகே. அவளுக்கு கன்சீவ் ஆகும்போது 2 டாட் ஃபர்ஸ்ட் வெண்புள்ளி ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. அவளுக்கு அந்த 10 மாசம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வந்துடுச்சு அந்த மாதிரி. ஓகே. நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் அப்ப எடுக்க முடியல எதுவுமே. ஓகே. குழந்தை பிறந்தும் டாக்டர் வந்து 1 வருஷம் குழந்தைக்கு ஃபீட் பண்ண சொன்னாரு. ஓகே. 1 வருஷம் ஃபீட் பண்ணா அப்பவும் நாங்க எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலங்க மேடம். ஓகே. அதுக்கப்புறம் 1 வருஷம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே அலோபதி மெடிசன் எடுத்தோம். ஓகே. 1.5 வருஷம் இம்யூனிட்டி டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. அதுல சரியாகும்னாங்க, ஆனா அதுலயும் எங்களுக்கு சரியாகல. ஆமா, இம்யூனிட்டி டேப்லெட்னு கொடுத்தாங்களா இல்ல ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுத்தாங்களா?
இல்ல இம்யூனிட்டி டேப்லெட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க மேடம். அது ஸ்டெராய்டு மாதிரி. சத்து மாத்திரைகள் கொடுத்தாங்களா? ஆமாங்க மேடம், அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஓகே. ஏன்னா இது 1 வருஷத்துல தான் வந்தது, அதனால கியூர் ஆயிடும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. பெரிய ஹாஸ்பிடல்ல தான் அது பார்த்தேன் நானு. ஓகே. ஆனா அது கொஞ்சம் கூட அவளுக்கு கியூர் ஆகல. ஓகே. திரும்பி வந்து சித்தா மெடிசன் ஒரு 6 மாசம் சாப்பிட்டாங்க மேடம் அவ. ஓகே. அவளுக்கு அந்த சித்தாலாம் அவளுக்கு செட் ஆகல. அந்த பொடிங்க அதெல்லாம் அது அவளுடைய இப்ப தாட் என்னன்னா நமக்கு அது கண்டிப்பா சரியாகாது அப்படின்னு இப்ப ஃபுல்லாவே விட்டுட்டா. எந்த மெடிசனும் அவ எடுக்கிறது இல்ல. ஓகே. இப்ப குழந்தைக்கு 3 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். ஓகே. இப்ப எங்களுக்கு என்னன்னா செகண்ட் பேபி அவ குழந்தைக்கு 5 வயசு ஆன பிறகுதான் செகண்ட் பேபி பிளான் பண்ணிருக்கா. ஓகே. இப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருங்களா? நாங்க வந்து இவ்வளவு மெடிசன் எடுத்திருக்கோமே, அதனால ஏதாவது டெஸ்ட் எல்லாம் எடுத்துதான் செகண்ட் பேபி பிளான் பண்ணணுமாங்க மேடம்? இல்ல அந்த ஏரியா ஸ்ப்ரெட் ஆயிக்கிட்டே போகுதா இல்ல அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சா? அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க மேடம். இப்ப ஸ்டாப் ஆகி எவ்வளவு காலம் ஆகுது? அது ஒரு 1.5 வருஷம் ஆகுதுங்க மேடம். ஓகே. எங்கெங்க எல்லாம் இப்ப இருக்கு? உடம்பு ஃபுல்லா அவளுக்கு கழுத்துல இருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்குங்க மேடம். இல்லம்மா, இப்போ இந்த ஒயிட்டா இருக்குது வெறும் அப்படியே பாயிண்டா அந்த மாதிரி இருக்கா இல்ல பரவலா ஒரு ₹1 நாணயத்திற்கு மேல அப்படி சைஸ்ல இருக்கா? பாயிண்டா இருக்குங்க மேடம். பாயிண்டா தான் இருக்குது. ஆமாங்க மேடம். அதுக்கு மேல சைஸ் எதுவுமே போகல? போகலங்க மேடம். ஓகே. அது என்னன்னு சொன்னாங்க உங்க டாக்டர்ஸ்? லியூகோடெர்மா விட்டிலிகோ அப்படின்னு ஏதாவது பேர் சொன்னாங்களா? விட்லிகோன்னு சொன்னாங்க மேடம். யூவி கூட நாங்க கொடுத்தோம். கொடுத்தீங்க. ஓகே. அது ஒரு 2 மாசம் கொடுத்தோம். ஓகே. அது வந்து அவளுக்கு அதுக்கு மேல அது ஒரு இச்சிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. அதனால அதையும் நிறுத்திட சொல்லிட்டாங்க. ஓகே. வேற தைராய்டு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அவளுக்கு வேற எதுவுமே இல்லைங்க மேடம். செக் பண்ணீங்களா? எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம் மேடம். லாஸ்ட் இயர் 1 இயர் முன்னாடி பார்த்தோம். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, யூஸ்வலா இது பிரெக்னன்சி டயத்துல தான் வந்திருக்கு அப்படின்னா பிரெக்னன்சியோட நம்ம ஹார்மோன்ஸ்க்கும் நம்மளோட மெலானின்க்கும் நிறைய வந்து தொடர்பு இருக்குது. சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகாலத்தில் முகத்தில் மங்கு மாதிரி வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனுக்கு மெலானின் பிக்மெண்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலபோமா அப்படின்னு சொல்லுவாங்க. மெலாஸ்மா தான் அந்த கொலபோமா எப்படி மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் வரும்னு. சில பெண்களுக்கு என்ன அப்படின்னா ரிவர்ஸாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெலானின் பிக்மெண்டேஷன் அதிகமாக வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும். அப்புறம் ஒரு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கலைனாலும் சில பேருக்கு அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் யூஸ்வலாக இது ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்ஸ் புள்ளி விழுந்தது என்ன அப்படின்னா பரவலாக அது பெருசாகிட்டே போயிட்டுருக்கும். அட்லீஸ்ட் ஒரு கடுகளவு டாட்ஸ் இருந்தாலும் அது ஒரு பொட்டு அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். ஆனால் நீங்கள் குறிப்பிடுறபடி என்ன அப்படின்னா அதை தவிர்த்துட்டு அதற்கு மேலே வந்து எதுவுமே ஆகலை அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த ஹார்மோனல் அந்த ப்ரெக்னன்சி டயத்தோடைய ஹார்மோனல் இம்பேலன்ஸில் கொஞ்சம் செல்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த பாதிப்பு குழந்தைக்கு வருமா அப்படின்னா வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அவ்வளோவா. இது வந்து பரம்பரை சார்ந்து வந்திருந்தது அப்படின்னா தான் ஜெனட்டிக்காக இருந்தால் தான் அது குழந்தைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைன்னா கிடையாது. ஸோ இப்போ என்ன நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா ANA-IF அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இது ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்குரியது இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஆன்டிநியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்னா அந்த மாதிரி இருந்து ஏஎன்ஏ வந்து ஐஎஃப் மெத்தட் பாருங்கள். மற்ற மெத்தட் எலிசா மெத்தட் பார்க்காதீங்க. அதில் பண்ணும் பொழுது 1+2+3+ இருந்தது அப்படின்னா சிகிச்சை எடுக்கணும். இதை கொஞ்சம் நார்மல் பண்ணிட்டு தான் அடுத்த குழந்தை கன்சீவ் ஆகணும்னு அர்த்தம். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா அவங்கள போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நார்மலாக நெக்ஸ்ட் குழந்தைக்கு வந்து உங்கள் பெண் வந்து ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். டாக்டர், ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனை தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது? ஸோ நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவமனை சென்னை டி நகரில் இருக்குது. இதை இல்லாது பிற மாவட்டங்களையும் ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக அங்கேயும் நான் விசிட் பண்ணுவேன். கோவை, மதுரை, திருச்சி, புதுச்சேரி போன்ற இடங்களை. ஸோ பார்த்து கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து திருப்பந்தூர்லேருந்து பேசுகிறோம் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என்னோட பேர் கோமதி. எனக்கு 34 வயசு ஆகுது மேடம். சரிம்மா, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க. ரொம்ப ஒரு ஒரு மாசத்துலேருந்து ரொம்ப வயிறு வலி வந்துச்சு மேம். ஒரு மாத காலமா வயிறு வலி இருக்கா? வலி இருந்துகிட்டே இருந்தது மேடம், விட்டு விட்டு விட்டு. இப்ப போகும்போது ஸ்லோன் இருக்குன்னு சொன்னாங்க.
என்னம்மா? கிட்னி ஸ்டோன் இருக்கு. கிட்னி ஸ்டோனா? ஆமா. வலது பக்கமா இடது பக்கமா? இடது பக்கம். ஓகே. என்ன சைஸ்ல இருக்குன்னாங்க? இடது 8 mmல இருக்கு. 8 mmல 8.5 mmல இருக்கு. எத்தனை ஒரே ஸ்டோனா இருக்கா? 3 இருக்கு. 3 ஸ்டோனா இருக்கு. 3 ஸ்டோனுமே கிட்னில தான் இருக்கு, வேற எங்கேயும் நகர்ந்து இல்ல? இல்ல. சரி, ஓகே. இப்போ உங்க சந்தேகம் என்ன? எனக்கு நான் பசங்க வச்சிருக்கேன்னா எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். அவங்க சிசேரியன் பண்ணணும்னு சொல்றாங்க. நான் பயத்திலேயே எனக்கு நான் டேப்லெட்டே வேற இப்போ அதாவது இந்த சிறுநீரக கற்கள் அறுவை சிகிச்சையின்றி கரைக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க, அப்படிதானே? வேற எதற்காகவாவது மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்களா? மாதவிடாய் எல்லாம் சீரா இருக்கா? மலச்சிக்கல் இருக்கா? காலையில எழுந்துச்சோடனே டாய்லெட் போயிடுறீங்க? சரி, ஏன் உங்களுக்கு சிறுநீரகத்துல கற்கள் ஏற்பட்டுச்சு? நல்லா தண்ணீர் குடிப்பீங்களா? தண்ணி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, கற்கள் இருந்ததுனாலதான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருக்கும். சரியா? இன்ஃபெக்ஷன் ஆகி 3 கற்கள் 8 mmலாம் உடனே ஃபார்ம் ஆகாது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஸோ இந்த சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இடது சிறுநீரகத்துல 3 கற்கள் இருக்கு அப்படின்றாங்க. அதுல ஒரு கற்கள் மேக்சிமமா இருக்க சைஸ் வந்து 8.5 mm. இந்த சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் கற்களோட சைஸ் வந்து பிரச்சனை கிடையாது, அந்த கற்களுடைய தன்மை தான் எப்படிப்பட்டது அப்படின்னு. அதாவது ஒரு சின்ன கல்லால இருந்தாலும், கருங்கல் ஒரு சின்ன அளவா இருந்தாலும் அதை நசுக்கிறது கஷ்டம். கொஞ்சம் பெருசா இருந்தா, ஒரு வெள்ளக்கட்டியா இருந்தாலும் அது ஈஸியா வந்து நசிக்கிடலாம். ஸோ அதனால வந்து சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் கற்களை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. கற்களோட தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிறுநீரக கற்கள் ஏன் வந்தது அப்படிங்கிற காரணம் இருக்கும். சில பேர் வந்து தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால வரலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் அவ்வளோவா அவுட்புட் இல்லாமல் இருக்கும். சிலர் எடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நிறைய பேருக்கு அதனால தான் காரணம் இருக்கும். இந்த தண்ணீர் குடிக்கலை, யூரின் போகலை அப்படிங்கிறத விட செரிமானம் யாருக்கெல்லாம் சீராக இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ கற்கள் அப்படின்னா நிறைய கற்கள் இருக்குது. கால்சியம் ஆக்சைடு கற்கள் இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மைக்கூடிய கற்கள் கூட இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கரையும். இந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க, எனக்கு இன்ஃபெக்ஷனால தான் கற்கள் வந்திருக்கு அப்படின்னு. ரெக்கரண்ட்டாக அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா கற்கள் ஏற்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தது உடனே எனக்கு கற்கள் 8 mmக்கெல்லாம் வருதுன்னா வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி கற்கள் இருந்து கொண்டே இருந்தது அப்படின்னா கிட்னி ஃபில்டர் பண்ணுவதற்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட வந்து வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் சரியாக ட்ரீட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீர்க்கட்டி சிறுநீரகத்தில் வந்து நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகும். கிட்னி ப்ராப்ளம் கூட மெடிக்கல் ரீனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இதற்கு அறுவை சிகிச்சை தேவையா அப்படின்னா கிடையாது. ஸோ கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதில் எடுத்துக்கலாம். இந்த சிறுநீரக கற்கள் இது பண்ணோடனே நம்ம என்ன ஒரு தவறு பண்ணுவோம் அப்படின்னா, வெறும் டயூரிட்டிக்ஸாக மருந்து எடுப்போம். நார்மலாகவே நம்ம வழக்குகளில் இருக்கக்கூடிய வாழைத்தண்டு சாறு. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரை பெருக்கி தள்ளும். ஸோ அந்த இருக்கக்கூடிய பெரிய கற்களில் ஒரு சின்ன பகுதி கூட உடஞ்சி வரலாம். ஸோ அது என்ன பண்ணுன்னா வந்து அந்த யுரேட்டர்னு ஒன்று இருக்கும், சிறுநீரகத்திற்கும் மூத்திரப்பைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அப்ஸ்ட்ரக்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ வந்து முகம் கைகால்கள் வீக்கம் அடையும், கிரியாட்டினின் ஜாஸ்தியாக இருக்கும், எமர்ஜென்சிக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய நிலையில தான் இருக்கும். ஸோ அப்போ சிறுநீரக கற்கள் கரைக்கணும்னா முதல் விஷயம் என்னென்னா, சிறுநீரை பெருக்கி தள்ளுறதை விட செரிமானத்தை சீர் செய்கிற மாதிரி எடுக்கணும். வயிறு, கல்லீரல் இது ரெண்டுலையும் இது பண்ணுறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்கள் உடைந்து வந்து வெளியே வந்து வரும். அதனால இதற்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை. உணவு முறைகளில் வாழைத்தண்டு சாறு எடுக்கிறத விட சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க எடுக்க வேண்டியது என்னென்னா, வாழைத்தண்டு பொரியல் அது ரொம்ப முக்கியம். வாழைத்தண்டு பொரியல், வாழைப்பூ, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுக்கணும். பால் பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். கீரைகளை வந்து அவாய்ட் பண்ணணும். ஆனால் கீரை வந்து சூப்பாக எடுத்துக்கலாம். யூஸ்வலாக எதுல எல்லாம் கால்சியம் ஆக்சலைட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா கீரைகளில் ஆக்சாலிக் ஆசிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆக்சாலிக் ஆசிட் இருக்கக்கூடியது நம்ம இதையும் சேர்ந்து இதாகும் பொழுது ஈஸியாக கால்சியம் ஆக்சலைட் கிறிஸ்டல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இளநீர் எடுப்பது கொஞ்சம் நல்ல பலன் தரும். ஏன்னா அதில் பொட்டாசியம் இருக்குது,
ஈஸியாக வந்து உடைப்பதற்கு வந்து எளிதாக இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக பார்த்துட்டு தான் எடுக்கணும், இல்லைனா அதுவே காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் அறுவை சிகிச்சை தேவையில்லை. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்திரா. எந்த ஊர்லேருந்துமா? மணாக்குடியிலேருந்து. சரி, யாருக்காக கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக மேடம். அவங்க வயது என்ன? வயது 14 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாமா? ஓகே மேம். வணக்கம் டாக்டர். வணக்கம் இம்ரா, சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு 10 வயசு மெச்சூர்டா டாக்டர். ஓகேம்மா. இப்போ 14 வயசு ஆகுது. ஓகே. ஏன்னா irregular இருக்கு மென்சஸ். irregular இருக்குன்னா எப்படி இருக்கு? 2 மாசத்துக்கு ஒன்ஸ் வருது. இது இந்த மாதிரி எப்போ ஆரம்பிக்கும்? இப்போ 10, 14 4 வருட காலத்தில் எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி அப்நார்மல் ஆக ஆரம்பிச்சிச்சு, தள்ளி போக ஆரம்பிச்சிச்சு? அது ஃபர்ஸ்ட் மாசம் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு, அப்புறம்லாம் மாறி மாறி தான் வந்துச்சு. முதல்ல வந்து பீரியட்ஸ் மட்டும் தான் நார்மலா இருந்துச்சு, அதுக்கு அடுத்து வரதெல்லாம் 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் வர ஆரம்பிச்சு. ஆமா ஆமா ஆமா. லாஸ்ட் இப்போ பிப்ரவரி மாசம் இது பண்ணாங்க. ஓகே. மார்ச்ல வந்து லைட்டா பட்டுச்சு, நல்ல ப்ளீடிங் கிடையாது. ஓகே. அது அப்படியே 4 days 5 daysல முடிஞ்சிருச்சு. இப்போ மார்ச் ஏப்ரல் வந்துச்சு, இன்னும் ஒன்றும் வரல மேடம். ஓகே. இதற்காக எந்த சிகிச்சையும் எடுத்தது கிடையாது இல்ல? இல்ல மேடம். பாப்பா முன்னாடி விட இப்ப வெயிட் போட்டிருக்காங்களா? இல்ல, நார்மலா தான் இருக்காங்க. நார்மலா தான் இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாமா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ண பிறகுதான் இவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் தான் பீரியட்ஸ்லாம் இப்படி தள்ளி போகுது அப்படின்னு. அது வந்து கிடையவே கிடையாது. இங்கே வந்து ஹார்மோனல், அதாவது என்ன இந்த குழந்தைகளுக்குரிய பிரச்சனை அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், கொஞ்சம் செடன்டரி லைஃப் ஸ்டைலு தேவை, அதாவது மாவுச்சத்து தேவையை விட நமது உழைப்பையும் மீறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக எடுக்கும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்று அனைவருக்கும் இருக்கக்கூடிய வியாதிக்கு மூல காரணமே இதுதான். இப்போ வந்து என்னென்னா, இந்த ஸ்டேஜில் ஒரு பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, 10 வயது அப்படிங்கிறதே ஒரு சீக்கிரமான ஒரு விஷயந்தான். அப்போ அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது, இவ்வளோ நாள் இந்த பிரச்சனையை வெளிக்கொணர்வதற்கு எந்த ஒரு மீடியாவும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதவிடாயின் மூலம் தெரிகிறது. அந்த குழந்தைக்கு வந்து இப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஃபஸ்ட்டு இதாக இருக்கணும், அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். அப்போ அந்த கருமுட்டை வந்து 14 நாட்களில் நல்லா வளர்ந்து அதன் பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெடித்து, அதன் பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ பை ஸ்லோவாக அந்த கருப்பை அகப்படலத்துடன் வெளித்தள்ளப்படக்கூடிய நிகழ்வு நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிளட்ல இருக்கக்கூடிய இன்சுலின் அதிகமாக இருக்கக்கூடியது கொஞ்சம் கொழுப்பாக வந்து கன்வெர்ட் ஆகி அந்த கருமுட்டையானது வெடிக்க விடாமல் வந்து சுற்றி வந்து அப்படியே ஒரு சுவர் மாதிரி எழுப்பிடும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். அதனால தான் மருத்துவர்கள், நவீன மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்கள் வந்து இந்த PCOS இருப்பவர்களுக்கு சர்க்கரை நோய்க்குரிய மருந்துகளை கொடுப்பதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸால தான். அப்போ இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை உண்டு பண்ணும். முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் இருக்கும், இப்போ பார்த்திங்கன்னா உடல் மெலிந்த நிலையில் இருக்க, அதாவது நார்மலாக ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் இது இருக்கும். ஆனால் இது நம்ம கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்ம போய் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணோம் என்ன அப்படின்னா, முன்னாடி அந்த குழந்தைகள் நல்லாவே லீனாக இருப்பாங்க, கொஞ்சம் அந்த பூசின மாதிரி கொஞ்சம் இது பண்ணுறப்ப நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்வைக்கு ஃபீல் பண்ணுவோம். பட் அந்த குழந்தைகளுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதிகமாக குழந்தைகளுக்கு காலையில் இட்லி, மதியம் சாதம், நைட்டு தோசை, இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் பஜ்ஜி போண்டா, இப்படி ஒரே மாவு சார்ந்த விஷயங்களையே கொடுத்து அந்த குழந்தையை நம்ம இது பண்ணக்கூடாது. மேபி வெயிட் போடாமல் இருக்கலாம், ஆனால் உடலில் வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு அது ஹார்மோனல் இம்பேலன்ஸை உங்கள் குழந்தைக்கு இது பண்ணும். அதனால் நல்ல ஆரோக்கியமானதாக கொடுங்க, நல்ல பயிறு வகைகள் கொடுங்கள், சிறுதானியம் கொடுங்க, விளையாட விடுங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த மருந்தும் எடுக்கலைங்கிறதுனால இதை கொஞ்சம் சீரான உணவை ஃபாலோ பண்ணாலே நல்ல பலன் தரும். சீட் சைக்கிள் நமது டாக்டர் ஆன் கால்லையே வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். ஸோ அந்த சீட் சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உணவில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, இரும்பு சத்தான உணவுகள் போன்றவை வந்து கொடுக்கும் பொழுது இன்னும் ஒரு நல்ல பலன் தரும். ஹார்மோனல் சார்ந்த மருந்துகளோ இல்லை வேறு ஏதோ சிகிச்சைகளோ எடுக்காமையே நல்ல ஒரு ரிசல்ட் தரும். நன்றிம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். அது இப்போ மோகனா. சரிம்மா. செங்கல்பட்டு மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் நான். சரிம்மா. எனக்கு வந்து சுகர் வந்துச்சு, ஒரு 5 மாசம் முன்னாடி மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 49 வயசு ஆகுது மேம். ஓகே, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம்மா.
வணக்கம் மேடம். அம்மா மோகனா, இப்போ உங்களுக்கு 49 வயது, 5 வருடமா சர்க்கரை வியாதி இருக்குன்னா 45ல இருந்து இருக்கு. 5 மாசத்துக்கு முன்னாடி தான் மேடம் சர்க்கரை வியாதி வந்துச்சு. சரி, ஓகே. அப்புறம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்குறேன். ஓகே. இப்போ என்னன்னா எனக்கு தொப்பை போட்ட மாதிரி முன்னாடி இருக்கு. 64 கிலோ இருக்கேன் நானு. ஓகே. முன்னாடி தொப்பை போட்ட மாதிரி இருக்கு. அந்த தொப்பையை குறைக்கணும். அப்புறம் முட்டி வலி வேற இருக்கு, பாதம் கீழே வேற வலி இருக்கு. எழுந்து நின்னாவே அப்படி இல்லைன்னா செவுத்த பிடிச்சிட்டு நடந்துட்டு 2 நிமிஷம் அதுக்கப்புறம் தான் நடக்க முடியுது மேடம். ஓகே. 5 மாதத்திற்கு முன்னாடி எவ்வளவு வெயிட் இருந்தீங்க? அது 65 தான் மேம். இப்ப 4 கிலோ ஏறி இருக்கீங்க. ஆமா மேம். 2 வருடத்திற்கு முன்னாடி எவ்வளவு வெயிட் இருந்தீங்க? எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி 60, 62, அந்த 65 கிலோ அப்படிதான் மேம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு வெயிட் வந்து குறையில. ஃபர்ஸ்ட் 44, 45 இருந்தது மேரேஜ் முன்னாடி. ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க, கண்டிப்பா நான் விளக்கம் தரேன். ஸோ இந்த சகோதரி மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் இருக்கக்கூடிய மனநிலை தான். இப்போ இந்த சகோதரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு சக்கரை வியாதியிலேருந்து நான் வெளியே வரணும் அப்படிங்கிறத அவங்க வந்து எதிர்பார்க்கல. எனக்கு தொப்பை போட்டிருக்கு, அந்த தொப்பை வந்து குறையணும், எனக்கு மூட்டு வலிகள்லாம் வருது, நடக்க கடினமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 60 கிலோ, 2 வருடத்திற்கு முன்னாடி 60 கிலோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 மாதத்திற்கு முன்னாடி 65 கிலோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 69 கிலோ. ஸோ வெயிட் ஏறி இருக்காங்க. வெறும் மாத்திரைகள் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, மெயின் விஷயம் முன்னாடி நான் சொன்னது தான், அந்த பெண் குழந்தைக்கு எப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸோ அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இங்கே தொப்பையை குறைக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தருக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணுறப்ப வயிற்று பகுதிகளில் தான் இதாகும், அப்புறம் தான் மற்ற உறுப்புகள் இதாகும். அதே மாதிரி நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணுறப்பையும் மற்ற உறுப்புகள் எல்லாம் குறைஞ்சிரும் பகுதிகளில், வயிற்று பகுதியில் லேட்டாக தான் வந்து குறையும். ஸோ சகோதரி, நீங்கள் உங்கள் சர்க்கரை நோயிலேருந்து முழுவதும் வெளிவரணும் அப்படிங்கிற நோக்கில் உணவு முறை வந்து இது பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, நல்லா குனிஞ்சு நிமிந்து வந்து பாதங்களை தொடுற மாதிரி எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க. மருந்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம போகலாம் அப்படின்னா அடுக்கடுக்காக தொடர்ச்சங்கிலியாக நோய்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சுகரை தொடர்ந்து அவரோட ஃப்ரெண்டு பிபி வருவாங்க, தைராய்டு வரும், ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். ஸோ அப்போ ரொம்ப உணவுகள் வந்து உங்கள் பசியருந்து வந்து எடுத்துக்கோங்க. மருந்து மாத்திரைகள் மட்டும் என்றைக்குமே வந்து தீர்வாகாதுமா. நன்றி.